உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருபலியானது இன்று தங்கள் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நடு செலுத்துகிற விமோசனா தேவி ஜோனத்தன் இவர்களுக்கு நல்ல விட சுகத்தையும் நீண்ட ஆயுளும் தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் லூயிசா ஜார்ஜ் குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றிபடியாக, ஆண்டனி பெஷிபா குடும்பத்தினர் நன்றிபடியாக, ஜோஸ்பின் குடும்பத்தினர் நன்றிபடியாக, ஜோஸ் ஜாய் ஜோபி குடும்பத்தினர் நன்றிபடியாகவும் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார். நாளிலே இந்த குடும்ப அத்தனையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். மேலும் ஃபெலிக்ஸ் ஜேக்கப் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காய் ஜெபித்து பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறித்த போல விஸ்வாசம்மாள் அந்தோணி சாமி, இனாசுமுத்து சகாயம் மேரி ஆகியோருடைய ஆன்ம இடைப்பாற்றுக்காக ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். இன்று இந்த மாதத்துடைய இந்த கடைசி ஏப்ரல் மாதத்துடைய கடைசி நாளும் கடைசி செவ்வாய்க்கிழமையும் கூட கோடியற்பது ஆம்படுது அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே நாம் அனைவருமாக இணைந்து அற்புதமான இந்த தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கிறோம். அருமையான இந்த இறை வாசங்கள் நமக்கு தருகிற அற்புதமான செய்தி. கடவுளுடைய பிரசன்னம் உயிர்த்த ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்கு காட்சி கொடுத்ததையெல்லாம் கண்டுகொண்டவர்கள் புனித பவுல் அடிகளார் அந்த உயிர்த்த இயேசுடைய அனுபவத்தை தனதாக்கி கொண்டவராக பல எதிர்ப்புகள் மத்தியில், பல இடர்பாடுகள் மத்தியில் நற்செய்தியை துணிவோடு எடுத்து சொல்வதை தொடர்ந்து இந்த நாளினுடைய வாசகங்கள் மிக அழகாய் நமக்கு பதிவு செய்கிறார். நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்களில் அழகாய் சொல்கிறார்கள். ஒரு அற்புதமான அறிஞர் இப்படியாக சொல்கிறார், வாழ்க்கை என்பது ஒரு கலை, வாழ்க்கை என்பது ஒரு கலை, வாழ்வது என்பது ஒரு கலை. அது நடன கலையை போன்றதல்ல, மல்யுத்தத்தை போன்றது. போராடிதான் ஜெயிக்க வேண்டும், போராட்டம் தான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் கண்களை மூடுவோம். அருமையான இந்த திருப்பலியில் நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் நாம் சந்திக்கிற போது துவண்டு போகிறோம், தளர்ந்து போகிறோம். உயிர்த்த இயேசுடைய அனுபவத்தை நமதாக்கி கொண்டவர்கள் எவ்வளவு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய வலிமையை பெறுகிறாங்க. அவ்வாறு ஆண்டுடைய பிரசனத்தை உணராத நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை மடிப்பிச்சையாய் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென்.
எல்லாம் அல்ல இறைவா புனித அந்தோணியாரை உம்முடைய திரு அவைக்கு மறை வல்லுநராக கொடுத்துள்ளீரே. ஆவியாரின் அருளால் தூண்ட பெற்று அவர் எங்களுக்கு போதித்தது எங்கள் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்க செய்வீராக. உமது கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவதாக பெறுவது போல உமது இரக்கத்தை பெற பாதுகாப்பாளராகவும் பெற்றுக்கொள்ள செய்வீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. அந்நாட்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தியை அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் ஒரே வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மானிடருக்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. செய்திருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி
நற்செய்தி அத்தியாயம் 14 இறைத்திரு வசனங்கள் 27 31 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின்பு உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்பொழுதே, இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை. ஏனெனில் உலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தையின் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் வந்து ஒரு இயற்கை விரும்பி என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இயேசுவை போலவே தன் வாழ்வை வாழ்ந்த ஒரு மாமனிதன், ஒரு புனிதன். அசிசி என்பது ரோமா பக்கத்தில் இருக்கு. ரோமையில் போனீங்கன்னா ரோமையில் பக்கத்தில் அசிசி. இப்போ வெளிநாடுகள் யூரோப் டூர்லாம் போனால் பார்க்கலாம் அசிசி வாழ்ந்த இடம். அவர் வாழ்ந்த இடத்துக்கு பக்கத்தில் குப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு நம்ம வச்சுங்க சின்ன இடம் மாதிரி. அங்கே ஒரு ஓநாய், இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ காட்டில் இருக்க சிங்கம் புலிலாம் ரோட்டுக்கு வந்துடுச்சு. தண்ணியில் அங்கே வாழ்வதற்கான உத்தரவாதம் இல்லை என்று உங்களுக்கு காட்டு யானைகள். ஆகவே அந்த ஓநாய் ஒன்று அந்த ஊருக்குள்ளே வந்து எப்படி நம்ம சொன்ன மாதிரி இந்த பெட் அனிமல்ஸ் மாதிரி அந்த பக்கம் செல்கிற செல்ல பிராணிகளை எல்லாம் கடித்து குதறுகிறது, மக்களை அச்சுறுத்துகிறது. அப்படி ஒரு செய்தியை பிரான்சிஸ் அசிசியார் கேள்விப்படுறார். அப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம சாதாரண பேச ஒரு நாய் இருக்குது, அது வெறி பிடிச்சி அலையுது, ரோட்டில் பொருளாம் கடிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தெருவில் இருக்க ஊரில் சேர்ந்து அந்த நாயை கல்லால் அடித்து சாவடிச்சிடணும், அந்த நாயை வந்து சாவடிச்சிடலாம் அப்படின்னு தான் முடிவு எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியல, நாய்க்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த நாயை பிடிச்சி குத்துலாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த தெருவில் இருந்தவரெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க, இந்த ஓநாயை கண்டிப்பாக விட்டால் நம்ம செல்ல பிராணிகள் எல்லாம் செத்துரும், ரெண்டாவது நமக்கே அது ஒரு பெரிய தொல்லையாக இருக்கிறது, அதை அடித்து அதை கொலை செய்து விடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து பிரான்சிஸ் அசிசியாவுடைய காதுக்கு எட்டுகிறது. பிரான்சிஸ் அசிசியா சொல்கிறார், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் அந்த ஓநாயிட்ட போய் பேசுகிறேன். இவர் கண்டுபிடிக்கிறார், ஏன் அந்த நாய் இப்படி, இந்த ஓநாய் இப்படி தொல்லை பண்ணால் அதுக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை தான். அப்போ ஓநாயிட்ட போனாராம். இது நடந்த நிகழ்வு ஒரு புத்தகத்தில் பதிவு செய்யும். சகோதரர் ஓநாயே, அவர் பேசுகிறார், பிரதர் ஓநாய் அப்படின்னு சொல்கிறார். சகோதரர் ஓநாயே, நீங்கள் இனி உங்களுக்கு தேவையான உணவை நான் ஏற்பாடு செய்கிறேன், உங்களுக்கு தேவையான உணவை நான் ஏற்பாடு செய்கிறேன். இந்த வீட்டில் இந்த தெருவில் இருக்கிறவங்க, இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒவ்வொரு வேலையும் உணவு கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த அந்த செல்ல பிராணிகளையோ கடிக்கக்கூடாது, ஏன்னா மக்களை அச்சுறுத்தக்கூடாது என்று போய் ஓநாயிட்ட பேசிட்டு வந்தாராம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு அந்த ஓநாய் வந்து அந்த செல்ல பிராணியை கடிக்கலை, ரெண்டாவது அந்த மக்களை பயமுறுத்துகிற, அந்த மக்களும் அந்த ஓநாய்க்கு உணவு கொடுக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் அசிசியார் பார்த்தீங்கன்னா அந்தோனியாருக்குள்ள நாய் இருக்கிற மாதிரி ஒரு சுருவம் இருக்கும். அந்தோனியார் பக்கத்தில் நாய் இருக்கும், பன்னு கையில் வச்சுருப்பார். அவர் வந்து இயற்கை விரும்பி பேசின விதம், பிரதர் ஒரு ஓனே சி நாயே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போல்லாம் நாய் கூட வந்து பெட் அனிமல், நான் சொன்ன மாதிரி ரொம்ப பேர்லாம் வச்சு செல்லமாக கொடுப்போம், செல்ல கொட்டிலாம். அது மாதிரி அவரிடம் பேசி அவ்வளோ கொடூரமான ஒரு ஓநாயை அமைதிப்படுத்திய நிகழ்வை, ஒரு புத்தகத்தோட வாழ்க்கை நடந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கான். இந்த உலகம் ஒன்றை மட்டுமே இப்போ இயங்கி கொண்டு இருக்கிறது. அது இயேசு சொன்னது தான். என்ன சொன்னார் இயேசு சீடர்களை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன தரேன்னு சொன்னார்? பைசா தரேன்னு சொன்னாரா? என்ன தரேன்னு சொன்னார்? இப்போ வாசத்தில் நான் உங்களுக்கு அமைதி, நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல. உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ராயல் மற்றனா சண்டையெல்லாம் எனக்கு தெரியும். உலகத்தில் வந்து இன்னைக்கு அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள்
நடந்து கொண்டு இருக்கிற பல நாடுகளில் இன்னைக்கு அமைதியற்ற சூழல்கள், எப்போ கொண்டு போடுவான், எப்போ சண்டை போடுவான்னு நமக்கு தெரியாத ஒரு சூழல்கள் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன் சீடனுக்கு தருகிற மிக பல முறை, ஒவ்வொரு முறையும் நான் சொல்வேன், ஒவ்வொரு முறையும் சொன்னது, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, நான் உங்களுக்கு அமைதி தருகிறேன்னு சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் சொல்கிறேன், இந்த அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல. இப்போ நான் ஒரு சின்ன பிரச்சனை, அங்கே ஒரு சலசலப்பு, அங்கே ஒரு இந்த நாயை அந்த ஓனாயாற்றி சாவடிக்கெல்லாம் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஓனாயிடம் சென்று அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியவர் தான் பிரான்சிஸ் அசிசியா. அங்கே அமைதியான ஒரு சூழலை உருவாக்க முடிந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நான் சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு அலைகள் இல்லாத ஒரு கடலை நம்மால் பார்க்கவே முடியாது, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை நம்மால் யோசிக்கவே முடியாது. ஆனால் இந்த பிரச்சனையின் மத்தியிலும் நாம் வாழ வேண்டும். இதுதான் இயேசு தருகிற அமைதி. உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல இந்த அமைதி, நிரந்தர அமைதி. இன்னைக்கு காலைல நான் ஜபித்து கொண்டிருந்த போது இந்த சிந்தனை, இந்த உலகம் ஒரு மாயை, எல்லாருக்கும் தெரியும், மாய உலகம், மாய உலகில் அப்படின்னா ஒரு பாட்டெலாம் இருக்குது. அவன் யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த மாய உலகம் தான் எனக்கு முக்கியமாக தெரியுது. நிரந்தர அமைதி, நிறைவான அமைதி ஒருத்தர் தான் தர முடியும், அது அவர் மட்டும்தான். அதை வெளியில் சொல்ல முடியாது, அதை அனுபவிக்க வேண்டும். இதுதான் முதல் வாசகத்தில் நமக்கு பவுலடிகளார் அனுபவித்தார், அதை தான் அவர் பறைசாற்றினார். நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நான் தரும் அமைதி, உள்ளம் கலங்க வேண்டாம், மரள வேண்டாம், ஏன் பயப்படுறீங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், என்னோட அமைதியை உங்களுக்கு உரித்தாக்கி கொள்ளுங்கள், தனதாக்கி கொள்ளுங்கள் சொல்கிறேன். அப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த அமைதியை உள்வாங்கி இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம வெளியில் இருக்கிற புறத்தில் இருக்கிற பல விஷயங்கள் அதிகமான அக்கறை செலுத்துகிற போது இந்த நிறைவான நிம்மதியை, அமைதியை நாம் துளைத்து விடுகிறோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் தரார் அவருடைய அமைதி நிரந்தரமானது. இந்த உலகம் தரக்கூடிய அமைதி அல்ல, அதை விட மேலான அமைதி தருகிற ஆண்டவரை நமதாக்கி கொள்ள அருள் வேண்டும். எழுந்து நிற்போம். அருமையான நாளிலே நம்முடைய பாதகர் அந்தோனியாருடைய பாதத்தில் நம்முடைய வேண்டுதல்களை மன்றாட்டில் எடுத்து வைப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை. புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோனியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை ஒருத்த இறையொருளை பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோனியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோனியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோனியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் அவனமாக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த வெயிலின் கொடுமை 100 டிகிரி மேலே போயிடுச்சு. இன்னும் கடுகிற 5 நாட்கள் மிக மோசமாக இருக்கும் அப்படின்னு வானிலை அறிக்கை சொல்கிறது. குறிப்பாக முதியவர்கள், வயதானவர்கள், நோயாளிகள், சிறு குழந்தைகள் நிறைய பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க. வெளியில் போக முடியல. நம்மால் சாதாரண வியாபாரம் செய்பவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த வெயிலுடைய தாக்கம், கொடுமை, கொடூரமான இந்த வெயிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும். அதனால் ஏற்படுகிற நோய்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். கோடை மழை பொழிந்து இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று மன்றாடு. அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காய் மக்கள் செலுத்துகிறோம். புனித அந்தோனியாரே, எங்களை பாதுகாவலாய் கொடுத்து அவர் வழியாக நாங்கள் ஈரடித்த எங்கள் மன்றாட்டுக்களை கனிவோடு நீ செவிமடுத்து
நிறைவாக அவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்து எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பலியின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாருடைய நினைவு நாளில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாக இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை நாங்கள் முழுமையாய் உமக்கு கையளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். புனித அந்தோனியாருடைய நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கை நெறி எடுத்து காட்டாதற்கு வலுவூட்டுகிறேன். அவருடைய படிப்பினை நான் பயிற்றுவிக்கிறேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறேன். ஆகவே மாநக தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பனை செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரை அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்து அவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதன் அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் எதிர்ந்து பெற்று பருகுங்கள், இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகும் பலருக்காகும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் விளைவு குருந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமன்று வாக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டு கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியாளர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என் பேராயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த நாளை காணக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்து காலை முதல் நேரம் வரை அற்புதமாய் நம்மை காத்து வழிநடத்திய தெய்வத்திற்கு நன்றி சொல்வோம். சிறப்பாக இன்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மிக அத்தனை பேருக்காக, நம்முடைய ஜெப உதவிகள் கேட்ட யாவருக்காக, பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காக, இதோ இந்த ஆலயத்திலே இந்த செவ்வாய்க்கிழமையிலே பல இடங்களிலிருந்து இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதலுக்காக ஜெபிப்போம். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமகளில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனிதமிக்க மரியாள், ஆரோக்கிய அன்னை, நம்முடைய கணவரான புனித யோசேப், நமது வங்கியின் பாதுகாப்பும் தந்தையுமான புனித அந்தோனியா, புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தெய்வ சகாய், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அற்புதமாய் காட்டுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலிடம் என்றால் இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாய் இருப்போமா. நாங்கள் இது நோக்கி இருக்க பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தவரே, என் குற்றங்களை குறைகளை பாவங்களை பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே, உம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாச நம்பிக்கை கண்ணோக்கி பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும் பங்கு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்திர திருவிடம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவனே சர்கிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியை ஒத்துழைப்பான். உமது இறைப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழி தவறை இந்த புனிதமிக்க உடலான் மத்தத்தான் எல்லா விதமான குற்றகிருந்தும் தீமை அனைத்துண்டிகளை விடுவித்து நாங்கள் என்று உடைய கட்டளைகளை கருத்து நிற்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. நம்முடைய பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்து விடுதலை பெறுவதற்கு அல்ல, மாறாக அதை எதிர்கொள்வதற்கான வலிமை சக்தியை தருகிற தெய்வம். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெறு பெற்று. உலகில் இருந்ததை வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியேறும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன், நம்முடைய இன்மை நற்கருணையானது முதல்ல சிறுவர்கள், அதுக்கப்புறம் பெண்கள், அதற்கப்புறம் ஆண்கள், வரிசை கிரகமாக வரணும். இன்னைக்கு நான் காலைல பூசையில் பார்க்க திருப்பி அதே மாதிரி கூட்டமாக வரக்கூடாது. மீண்டும் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி செவ்வாய்க்கிழமை கூடியிருப்பதெல்லாம் புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே நம் அனைவருமாக இணைந்து இந்த திவ்ய பலி திருப்பலியிலே கலந்து கொண்டு இயேசு ஆண்டவரை நம்முடைய வாழ்வினுடைய ஆன்மாவினுடைய உணவாக பெற்றிருக்கிறோம். நன்றி கூறுவோம். இந்த நற்கருணை நாதரை அதிகமாக அனுபவித்த கூடியிருப்பதாம் புனித அந்தோணியாருடைய
ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்திற்கும் பேரன்புக்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாயிருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே. கண்களை மூடுவோம். கேட்பது அனைத்தையும் நமக்காக பரிந்து பேசுகிற அற்புதமான புனித அந்தோணியாரை நாம் பாதுகாவலாகிக் கொண்டிருக்கிறோம். அப்படியே பாதத்திலே நம்முடைய குடும்பங்களை, குடும்ப உறுப்பினர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், நம் குடும்பத்திற்கு இருக்க வேண்டிய அமைதி, நிம்மதி, ஒற்றுமை, சமாதானம், நிறைவு கிடைக்கும்படியாய் தங்க வேண்டுமாய் மன்றாடுவோம். சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே குறிப்பாக தேர்வு எழுதி தேர்வு முடிவுகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், 10ஆம் வகுப்பு, 12ஆம் 11ஆம் வகுப்பு பிள்ளைகள் மற்றும் அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், தேர்வு எழுதி முடித்த பிள்ளைகள் அத்தனை பேரும் விரைவாக ஆசீர்வதிக்கும் உழைப்பின் பயனை அவர்கள் அறுக்கவும், நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறவும், அவர் விரும்பிய பாடங்கள், விரும்பிய கல்லூரிகள் அவர்களுக்கு இடம் கிடைக்கவும், படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும், இன்னும் அவருடைய முயற்சிகள், குறிப்பாக பிள்ளைகளுடைய வெளிநாட்டு பயணங்கள், மேற்படிப்புகள் அத்துணையும் அனுகூலமாக்கும்படியாகும். நம் குடும்பத்தில் நடைபெற இருக்கிற பல சுபகாரியங்கள், திருமணங்கள், குலை பாக்கியங்கள், வீடு கட்டுதல், வீடு வாங்குதல், இன்னும் நாம் எத்தனிக்கிற, முயற்சிக்கிற, திட்டமிட்டு இருக்கிற பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெற தேவையான அருள் உதவியை புரியும்படியாகும் என்றால், நாம் செய்கிற பணிகள், வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், அதன் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய வரும்படிகள், நம்முடைய பொருளாதார தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். போதும் என்ற மனதோடு நாம் வாழ வேண்டும். உழைப்பால் மட்டுமே உயர்வு பெற வேண்டும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும். கடன் தொல்லையிலிருந்து நாம் மீளப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். குறிப்பாக இந்த நாட்களிலே உடல்நல குறைவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காக, குழுவையினுடைய குழுவை நான் சொன்னது போல, அதனால் இன்னும் பலவிதமான உடல்நல குறைவுகளால் அவதிப்பட்டு மருத்துவமனை, வீடுகளிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் இப்படி பாதுகாப்புடைய பரிந்துரையால் தொட்டு அவர்களுக்கு நலமும் சுகமும் கிடைக்கும்படியாய் என்றால், உள்ள நோய்களால் பாதிக்கப்பட்டு நிறைவின்மை, அமைதியின்மை, மன அழுத்தங்கள், மனப்புழுக்கங்கள், கவலைகள், அச்சங்கள், மன உளைச்சல்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், தூக்கமின்மையால் அவதியுறுவர்களுக்காக ஜெபிப்போம். அத்துணை பேருக்கும் நிறைவான அமைதியும் நிம்மதியும் மனசாந்தியும் தர வேண்டுமா மன்றாடுவோம். இன்னும் நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தே வரம் பெற்று தருவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்னாலும் எப்பொழுது எங்களுக்காக பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவால் ஊட்ட
இரக்கம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். புனித அந்தோனியாரின் படிப்பினைகளை நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக இன்றும் நன்றி உள்ளவளாக இருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுடைய உயிர்ப்பின் காலத்தில், இந்த பாஸ்கா காலத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன் சீடர்களை எல்லாம் ஒவ்வொரு முறையும் சந்தித்த போதெல்லாம் அவர் வாயிலிருந்து உதித்த வார்த்தைகள், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இதோ நம் மத்தியில் இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு அமைதியின் மன்னர், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று தன் சீடரிடம் சொன்ன அதே ஆண்டவர் இதோ நம் மத்தியில மீண்டுமாக எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த நாட்களிலே திருத்தூதர் பணிகள் இருந்து வாசிக்க கேட்ட வாசங்கள், திருத்தூதர்கள் பேதுரு முதல் கொண்டு பவுல் வரை அடிக்கடி லூக்கா தன்னுடைய திருத்தூதர் பணியிலே சொல்கிறார், இந்த இயேசுவை தான் நீங்கள் கொலை செய்தீர்கள், இந்த இயேசுவை தான் நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இவரை 3ஆம் நாள் உயிர்த்தெழச் செய்தார். வல்லமையோடு இறந்த அடக்கம் செய்யப்பட்ட இயேசு இதோ வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் பறைசாற்றி வந்ததை நாம தொடர்ந்து திருத்தூதர் பணியிலே தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் மீண்டும் அழகாய் திருத்தூதர் பணியை மீண்டும் லூக்கா சொல்றார், இவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள், இவர் உயிருள்ள ஆண்டவர். இதைதான் சீடர்கள் அனுபவித்தார். உயிர்த்த இயேசுடைய அனுபவம் தான் மிக அழகாய் சொல்கிறார், அவை உந்தி தள்ளியது. அவர்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார். அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு முன்பாக நாம் இன்று குழுமி வந்திருக்கிறோம். இந்த அற்புதமான ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி, இந்த மாதம் நிறைவடைய இருக்கிற வேளையில இதோ இந்த மாதம் முழுவதுமாக பல அனுபவங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த அரசாங்க பொது தேர்வை எல்லாம் எழுதிய சமயம், நம்முடைய பிள்ளைகள் தேர்வுக்காக தங்களை தயாரித்துக் கொண்டிருந்த வேளை, நம்முடைய குடும்பங்களில் பல நிகழ்வுகள், குறிப்பாக பல சுபகாரியங்களை கூட நாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், பல பயணங்கள்,
பல பல அனுபவங்களை கடவுள் நமக்கு கொடுத்து அற்புதமாய் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து அனைத்து ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து நம்மை தடுத்து ஆட்கொண்டு எவ்வளவோ பிரச்சனைகளை நாம் சந்தித்த போது கூட நாம் சோர்ந்து போய்விடாமல், நாம் கலங்கி போய்விடாமல், அழகான வசனம் என்று சொன்னது போல நீங்கள் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், என்னிலே நம்பிக்கை வையுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த அருமையான இந்த மாலை ஆராதனையில நம் அனைவருமாக ஆண்டுடைய சந்நிதியில குழுமி வந்திருக்கும். இந்த அற்புதமான தெய்வத்தை ஆராதிக்கவும் துதிக்கவும், அவர் இந்த மாதம் முழுவதுமாய் நமக்கு செய்த ஏராளமான நன்மைகளுக்காக, அவரது பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாம் இந்த வேளையில ஆண்டவரை கண்டிப்பாக ஸ்துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும். அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இந்த அருமையான பாடல் ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மாவின் நேசரை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக நான் சொல்வது நல்ல நம்ம வாழ்வில் பல நிகழ்வுகளை நாம் கடந்து வந்தாலும் ஆண்டவரோடு இருப்பது, ஆண்டவரை ஆராதிப்பு உங்களையே நீங்கள் வெட்கப்படாமல் வாயை திறந்து இந்த தெரிந்த பாடலை பாடி கரங்களை தட்டி ஆராதனை செய்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அப்படியே தெய்வீக திருப்பிரசனத்துக்குள்ளாக நம்ம இணைத்துக் கொள்வோம். எல்லாம் ஜோரா ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மாவின் நேசரை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மாவின் நேசரை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். எல்லோரும் சேர்ந்து ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மாவின் நேசரை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா என்று கீதம் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா என்ற கீதம் பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா கீதம் பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா கீதம் பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அனைவருமாக வாயை திறந்து ஆத்மாவின் நேசரை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய அன்பரும் திருமுகத்தை கண்டு நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்பரும் முகம் கண்டு ஆராதிக்கின்றோம், இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்பரும் கண்டு
ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஒரு விசையாய் அனைவருமாக அந்த ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குங்க. இதோ இந்த வெண்ணிற அப்பத்திலே நற்கருணை வடிவிலே நமக்காக எழுந்தருளி வந்திருக்கிற தெய்வம். அந்த நள்ளிரவிலே அந்த அப்போஸ்தலர்கள் திருத்தூதர்கள் அந்த சிறையில் அடைக்கப்பட்ட போது, சங்கிலிகளால் அவர்கள் கட்டப்பட்ட போது, சங்கிலிகள் தனியாக பிரிந்து போனது, அந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. திருத்தூதர்கள் யோவானும் திருத்தூதர்கள் பேதுருவும் இந்த தெருமுனையிலே அவர்கள் அதிசயமாய் நடந்து சென்றான். நாம் கேட்ட நற்செய்தி முதல் வாசம், இறந்து போனார் என்று சொல்லப்பட்ட பவுல் அவர்கள் மத்தியிலே எழுந்து நடந்தார். அச்செய்தி அறிவித்து உயிர்த்த இயேசுடைய அனுபவம் அவர்களை உந்து தள்ளியது. அவர்கள் நம்பினார்கள், அவருடைய வலிமையை பெற்றுக் கொண்டார். இதோ நம்ம ஆண்டவர் இயேசுவிடம் உற்று நோக்குங்கள். ஆண்டவரே, உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். உடைய தெய்வீக பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளச்சு. நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். நீர் உயிர் உள்ள கடவுள், நீ வாழ்வோரின் கடவுள், எங்களை வாழ்விக்கிற கடவுள். எங்களுக்காக மட்டுமே ரத்தம் சிந்தி சிலுவையிலே ஆண்டவரே எங்களுக்காக உயிர் தந்த தெய்வம். எங்களுக்காக அந்த 3 நாள் ஆண்டவரே கல்லறையில் அடக்கப்பட்ட தெய்வம். இறந்து போனவர் அல்ல, மாறாக வெற்றி வீரராக உயிர் எழுந்தவர். உயிர்ப்பின் அனுபவத்தை எங்களுக்கு தந்தவர். அமைதி எங்கள் மத்தியிலே விட்டு சென்ற தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். பண்ணலாம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். அரசு ஒருவர் ஒரு போட்டியை அறிவித்தார். இப்போ ஒரு போட்டி போயிட்டு இருக்கு இந்தியாவில். என்ன போட்டி? ஆமாம், IPL. எனக்கே பயமாக இருக்குது. நான் தான் யோசிச்சு கொண்டு இன்றைக்கி உங்களோட பேசும்போது, நான் சிறு பையனாக இருந்தபோது டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் பெரிய நிறைய பேர் இருப்பாங்க. 5 நாட்கள் ஆடுவாங்க. அப்படியே லொட்டு லொட்டு லொட்டுன்னு நான் நினைப்போம். 5 நாள் டெஸ்ட் மேட்ச். அதுக்கு 1 டே மேட்ச் 50 ஓவர் இல்லை, 50 ஓவர். இன்னைக்கு காலையில் யோசிச்சுருந்தேன் இல்லாடி 50 ஓவர். அதை போடுவான் போடுவான் போடுவான், இவன் அடிப்பான் அடிப்பான். அதுக்கே 120 ரன் அடிக்க மாட்டான், 150 அடிக்க மாட்டான். இப்போ IPL வந்த பிற்பாடு 20 ஓவர் 267 அடிக்கிறான். அதான் ஒருத்தன் போட்டுருக்கான். ஆனால் ஒரு 4 அடிச்சாலே அப்போலாம் ஒரே சந்தோஷமாக இருக்கும். 4 அடிச்சான் 6. அந்த 5 டே மேட்ச்லேயும் சரி 1 டே மேட்ச்லேயும் ஒரு 6 2 6 அடிச்சாலே சந்தோஷம். இப்போ வரவெல்லாம் எத்தனை 6 தான்ல, எத்தனையும். அதுவும் தோனி சொல்லவே தேவையில்ல, அடி பின்னி பெடலை திருவார். யார் அதிகமாக 6 அடிக்கிறான் தான் இப்போ வந்து மேட்ச்சு. வேற 1 2 தான் நீங்கள் சரியான கிரிக்கெட்டர் கிடையாது. 6 4 அடிக்கிறீங்களா? அப்போ இன்றைக்கி ஒரு போட்டி. நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். செல்ஃபோன் இப்போ எல்லாம் செல்லே வந்துச்சு. எல்லாம் டிவிலாம் பார்க்கறதில்ல, உட்காந்து செல். எங்கே போனாலும் சரி, பெரிய ஹோட்டலில், பெரிய இடத்துல, பெரிய பீச்சில் போனால் பெரிய டிவி வச்சு, அதுவும் சென்னையில் இருந்தால் CSK அடித்தாலும் போதும், சேப்பாக்கம் மேலே எவ்வளோ காசு கொடுத்தாலும் பார்க்குறான். அந்த மேட்ச்சை பார்த்தே ஆகணும். அதே மாதிரி இந்த மஞ்சள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, இந்த போட்டி என்பது அவ்வளோ ஒரு கவர்ச்சிகரமாக என்று மாறி போய் அப்படி எல்லாத்தையும் மறந்துடுறான். உலகத்தில் எவ்வளோ வெயில் பிரச்சனை இருக்குது, விலைவாசி உயர் இருக்குது, ஓட்டு போட்டு இத்தனை நாளாச்சு, அது பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் விலைவாசி பால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அடுத்த பிரதமர் யார் வந்தாருன்னா அடுத்த ஆட்சி நமக்கு வந்தால், நமக்கு இப்போ IPL போட்டி தான் முக்கியம். யார் கோப்பையை வெல்வது என்பது தான். அந்த அரசர் ஒரு காலத்து இந்த போட்டிலாம் வைப்பாங்க, இப்போ யாரும் வைக்கிறதில்ல. ஓவிய போட்டி, பேச்சு போட்டி இல்லை, அந்த காலத்தில் எல்லா ஸ்கூல்லாம் நடன போட்டிலாம் வைப்பாங்க. அந்த அரசர் இப்படியாக ஒரு போட்டியை அறிவிக்கிறார். ஓவிய போட்டி. ஓவிய போட்டியினுடைய தலைப்பு என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு நான் பிரசங்கம் வச்சேன். ஏசு சொன்னார், என்னது? அமைதி. அமைதியை பற்றி ஏதாவது ஓவியம் வரைய முடியுமா? ரொம்ப கஷ்டங்க. ஆனால் பிறகு ஓவியர்கள் நிறைய பேருக்கு அவன் இப்போ குழந்தைங்கள்லாம் கொடுத்து நான் அடித்து கலக்குவாங்க.
பல பேர் இந்த போட்டியில் கலந்து கொண்டாங்க. நிறைய எழுதி எல்லாம் வரைஞ்சி அடிச்சு தள்ளுறான். அதுக்கென்று ஒரு நடுவர் குழு வைக்கிறார். அது வந்ததெல்லாம் அவங்க பார்த்துட்டு எது சிறந்தது, எதுக்கு மார்க் போட்டு போட்டியில் எல்லாருக்கும் பரிசு தர முடியும். அவங்க தெரியும், த ஃபஸ்ட் ப்ரைஸ், மேபி செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ். இவங்க நடுவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, பார்த்துட்டு பெஸ்ட்டு இதில் 2 படம் எடுத்து வைக்கிறாங்க. 2 இந்த சிறந்த ஓவியம் என்று அரசரே இந்தாங்க, இது 2மே எங்களுடைய பார்வையில் பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இது 2ல் நீங்கள் எது பெஸ்ட்டு நினைக்கிறீங்களோ, எது சிறந்து நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறாங்க. முதல் படத்தை எப்படி எடுக்கிறார் அரசர். அது ஒரு மாலை பொழுது, அந்தி சாயும் மாலை வேளை. நீங்கள் பாருங்கள், சாயங்காலத்தில் ஒரு 5:30 மணிக்கு அப்புறம் மேலே டெரஸில் போனீங்கன்னா அப்படி ஒரு காற்று, இதமான ஒரு காற்று, மேகங்கள் அப்படியே திரண்டு வருது மாதிரி, காற்று தென்றல் காற்று வீசுகிற மாதிரி, அங்கே இருக்கிற அந்த ஓடையில் தண்ணீர் அப்படியே அலையாய் போகிற மாதிரி, அழகான ரம்மியமான ஒரு இயற்கை சூழல். அங்கு மலைகள், அந்த சூரியன் மறைகிற மாதிரி, இப்படியான ஒரு காட்சியை அந்த மரம்லாம் போட்டு அழகாரும். இதை பார்த்தாலே நிச்சயமாக அமைதி. இந்த படத்தை பார்த்தாலே சொல்லுவாங்க ரொம்ப என்ன பெஸ்ட். இப்போ சில படம்லாம் பார்ப்பீங்க, எல்லாம் ஆர்டிஸ்டிக்காக இருந்தால் என்ன அப்புறம் ஏசு படம் எவ்வளோ அழகாக இருப்பாங்களேன், பார்த்தாலே அப்படியே உள்ளத்தை கவருதுன்ற மாதிரி. இந்த முதல் படத்தை பார்த்தோன்னே கண்டிப்பாக இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், வேற லெவல். அமைதிக்கு இதுதான். அதை பார்த்தாலே அமைதி இல்லாத கூட பார்த்தா ஓ பியூட்டிஃபுல், செம்ம, வாவ் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை பார்த்தா சொல்லுவாங்க. அரசர் பார்க்கிறார், நெக்ஸ்டார். அடுத்த படம் இருள் சூழ்ந்த மாதிரி, இப்போ அப்படி கரும்பேகங்கள்லாம் திரண்டு போயிருக்கு, இருள் சூழ்ந்த மாதிரி. அதிலிருந்து அப்படியே இடி மின்னல் வெளியே வர மாதிரி ஒளி கதிரி பார்த்துருப்பீங்க, அந்த ரேஸ் மாதிரி போகுது. பக்கத்தில் ஒரு அருவி ஆக்ரோஷமா போகுது, ஆக்ரோஷமா அப்படியே அடிச்சுன்னு போற மாதிரி போகுது. அந்த படத்தை பார்த்தாலே கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இருள், அந்த மின்னல், அந்த இடி, அதுக்கப்புறம் கருமேகங்கள், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆக்ரோஷமாக போகிற ஒரு நீர் வீழ்ச்சி. ஆனால் அந்த ஓவியர் மிக அழகாக பதிவு செய்கிறார். அங்கு ஒரு மரம், அந்த மரத்திலே ஒரு பறவையின் கூடு, அந்த பறவை கூட்டில் அமர்ந்து கொண்டு ஒரு பறவை இந்த காட்சி நான் சொன்னல, வீட்டில் சில பேருக்கு இடியை பார்த்தா பயமா, ஐயோ அப்படியே நலங்குவோம், இருள்லாம் நமக்கு பிடிக்காது. ஆனால் அந்த பறவை அந்த காட்சிகளை ரசிப்பது போல அந்த படம் வரையப்பட்டதாம். எதுக்கு பைஸ் தரலாம், ஃபர்ஸ்டா செகண்டா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஃபர்ஸ்டா செகண்டா? காரணம் கண்டுபிடிச்சிட்டு போல. ஓகே, அந்த அரசர் படத்தை பார்த்துட்டு 2வது தான் சிறந்த படம் அப்படின்னு தேர்ந்தெடுத்தார். அதற்கான விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். ஏன் இவ்வளோ இருள், இவ்வளோ ஒரு இடி ஒளி மின்னல், அந்த மத்தியில் உள்ள பறவை பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணுதான், அதில் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை அது கண்டுகளிக்கிறது. இதுதான் உண்மையான அமைதி சொல்லி அதற்கு பரிசு கொடுக்கிறேன். நான் சொன்ன அந்த மலையுரை வந்துலாம் திருப்பி, நான் தரும் அமைதி இந்த உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல 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 சொல்றார். அப்ப இந்த உலகம் என்ன விதமான அமைதி எதிர்பார்க்கிறது என்ற ஒரு கேள்வி நான் எனக்கு உங்க முன்னாடி வைக்கணும். இப்ப நாம எதிர்பார்க்கிற அமைதி என்ன? பொதுவாகவே புறத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு நமக்கு அமைதியை குலைக்கிறது. சிம்பிளா சொல்லி முடிச்சிடறேன், ரொம்ப எடுத்துக்கிட்டு விரும்பல. புறத்தை வெளியில நான் விரும்புகிறது, நான் ஆசைப்படுவது எனக்கு கிடைக்கவில்லை, மூஞ்சி தொங்கி போகுது. நான் விரும்பியவர்கள், நான் அன்பு செய்வர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் உற்றாவுறவர்கள் ஃப்ரெண்ட்ஸு சண்டை, கோச்சிக்கிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க, நமக்கு மூஞ்சி காட்டிட்டாங்க, நம்மகிட்ட பேசுறதில்லை, கொஞ்சம் நெருடல், ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழல். இப்படி நான் ஒரு பெரிய பட்டியலை வச்சிருக்கேன். பட்டியலை வேணாம், போதும் 2 போதும் நினைக்கிறேன். பார்த்தீங்க என்றால் இந்த மாதிரி வெளியிலிருந்து வருகிற பல விஷயம் நம்ம இது கிடைக்கணும். இன்றைக்கி நான் வெளியே போகலாம், வெளியே சுற்ற, இன்றைக்கி கோடை விடுமுறை, ஒரு இதுக்கு போகலாம், கொடைக்கானல் போகலாம், ஊட்டிக்கு போகலாம், எல்லாம் இ பாஸ் போட சொல்லிட்டான். பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு இ பாஸ் கண்டிப்பாக அந்த கொரோனா டைமில் போட்ட மாதிரி போட்டான். அதுவே பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே நிறைய வியாபாரிகள் இ பாஸ் போட்டால் நிறைய வர மாட்டாங்க. அங்கே ஒரே வண்டி நிற்குதான், ஃபோட்டோ போட்டிருக்காங்க.
கொடைக்கானல் ஊட்டிலாம் மேலே போகவே முடியல எல்லாரும். பார்த்தீங்க என்றால் இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்காத போது என்னுடைய அமைதி குலைந்து போகிறது, என் மகிழ்ச்சி தொலைந்து போகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இங்க நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. என்னுடைய அடுத்த கேள்வி, அப்ப என்னதான் இவர் சொல்ல வராரு, என்னதான் அமைதியை தர வராரு? நான் சொன்னேன், அலைகள் இல்லா ஒரு கடலை நம்மளால பார்க்கவே முடியாது. நீங்க எந்த ஊர் போனாலும் அதுக்கப்புறம் தான் அலைகள் வந்து ரொம்ப தூரம் உள்ள போகணும். ஆழ்கடல் தான் அமைதி இல்லைன்னு சொல்றான். கடல்ல கண்டிப்பா எங்க போனாலும் மேபி கம்மியா இருக்கும், ஆனால் அலைகள் வந்து கண்டிப்பா இருக்கும். மனிதனுடைய வாழ்வு என்று பார்க்கிற போது பிரச்சனைகள், துன்பங்கள், கண்டிப்பாக அதை இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் தருகிற அமைதி என்ன அப்படின்னா, இந்த துன்பங்களை, இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது. முதல் மாசம் ரொம்ப அற்புதமான ஒரு வாசம். நேற்று தொடக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா பூசைய வாசம் திருப்படி வாசங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து லிக்கோனியா அப்படின்னு லிஸ்திரா என்ற இடத்துக்கு போகிறாரு. அங்கேயே நற்செய்தி அறிவிக்கிறாரு. மற்றவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் பவுலடிகளார் வந்து சாதாரண இல்லை. ஏன்னா அவர் சவுலாக இருந்து பவுலாக மாறி, அவர் நிறைய கிறிஸ்துவ ஜெயிலில் போட்டவர், திருத்தூரை அச்சுறுத்தியவர், நிறைய பேர் அவர் சேவானை கொலை செய்வதற்கு மிக முக்கிய காரணம், இப்படி பல குற்றச்சாட்டு. வசனம் அழகாய் சொன்னோம், அவரை பார்த்தவொடனே சீடர்கள்லாம் பயப்படுறான், இவனையா கூடாது, இவனா இயேசு அறிவிக்கிறான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பல இடங்கள் எதிர்ப்புகள். இவர் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, இந்த லிஸ்திரா சொன்ன போகும். அங்கிருந்து எல்லாரும் சேர்ந்து நோ 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 இவனை அடித்து சாவடிங்க என்று அவரை ஏளனப்படுத்துகிறார்கள். வசனம் அழகா, அவரை இழிவுபடுத்தினார், அவரை அசிங்கப்படுத்தினார்கள், அவர் மீது ஏச்சு பேச்சு கல்லால் எறிகிறார்கள். நம்ம யாரை கல்லா எறிவோம்? நாய் தான் கல்லால் எறிவோம். அது கடிக்க வந்தான் கல்லால் எறிகிறார்கள். நீங்க பார்த்த சிச்சுவேஷன் இங்க வந்தா நம்மளாம் என்ன ஆகும் பாருங்க. நான் வரேன் பாயிண்ட்டுக்கு. கல்லால் இருந்து அதனுடைய அடி தாங்காமல் அவர் வந்து அப்படியே விழுந்துட்டார். வசனம் இன்னைக்கு முதல் மாசத்தை தெளிவா வாசி கேட்டீங்க, அழகா வாசித்தாங்க. அவர் இறந்துட்டாருப்பா, செத்துட்டார். அந்த ஆளு தூக்கி போடுங்க. சீடர்களே நினைச்சாங்க, ஐயோ ஒரு காலி பேர் அவுட்டு. ஆனால் வசனம் அழகாய், அவர் எழுந்து அவர்கள் மத்தியிலே நடந்து சென்றார். தொடர்ந்து இறை வார்த்தையை அவர் அறிவித்தார். நான் சொன்னேன், நம்ம ஒருத்தர் காயப்படுத்துறாங்க, அந்த வேதனை, வருத்தம், நம்முடைய அமைதி குலைந்து போகிறது. ஏச்சுக்கள், பேச்சுக்கள், கல்லடி, அவமானங்கள் எங்கங்க எப்படிங்க இந்த ஆளா தாங்க முடியுது? பவுலடிகளார் யோசித்து பார்ப்பேன். எந்த டைம் இந்த வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஒரு பெரிய லிஸ்டே போடுறார். எவ்வளவுக்கு எவ்வளவு பாதிப்புகள், எவ்வளோ என்னை நிர்மாணப்படுத்தினார், என்னை அடித்தார்கள், என்னை சித்திரவதை செய்தார்கள், என்னை கொடுமைப்படுத்தினார்கள், எனக்கு சாப்பாடே போடல என்பதெல்லாம், நான் குளிரில் வாழ்ந்தேன் என்பதை பற்றி ஒரு நீண்ட ஒரு பட்டியல் தருவார். ஒன்னே நான் சொல்கிறேன், அந்த பிரச்சனைகள் வெளியிருந்து வந்தது அது உள்ள போல. காரணம், இந்த உயிர்த்த இயேசுடைய அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார். தமஸ்கு நகருக்கு போகும்போது அந்த இயேசு அவரை சந்தித்தார். அந்த அனுபவம் அவருக்கு மிகப்பெரிய வலு ஊட்டியது. அதெல்லாம் தட்டிட்டு எழுந்து போயிட்டே இருக்கார். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, அவங்க அதான் சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க பின்னாடி பேசிட்டாங்க, அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, அவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் நம்ம நிறைய மனசில் நிறைய பிரச்சனை. சாமி உங்களுக்கு என்ன தெரியும், என்ன சொல்லுவோம், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. எனக்கு இப்படி எல்லாருக்கும் பிரச்சனைகளால் வாழ்க்கையே இல்லையே. அப்படி யோசிச்சு பார்த்தேன். ஒரு சாதாரண ஒரு செடி வாங்கினேன். இந்த சாதாரண செடியை நம்ம நடுறோம், வெயில் கொடுமை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏசியில் போய் உட்காந்து, நம்ம எல்லாருமே என்னையும் சேர்த்துக்கிறேன், ஏசியில் உட்காரோம். செடி எங்கே ஏசியில் உட்காந்து? கடுமையான வெயில், மழை, யாராவது போய் கொடை பிடிக்கிறீங்களா? செடிக்கு குளிர், அவ்வளோ ஒரு தாக்கம். வெளியிருந்து வருகிற அத்தனை விதமான தாக்கங்களை எல்லாம் தாங்கி கொண்டு அந்த செடி தானாக வளர்கிறது, அது மரமாகிறது, கனி கொடுக்கிறது, அது காய் கொடுக்கிறது, பூ மலர்கிறது. காட்டில் இருக்க விலங்குகளை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காட்டில் விலங்குகள்லாம் வெளியே வந்துச்சு. சொல்லல, நிறைய விலங்குகள் வெளியே வந்துச்சு. ஏன்னா அவங்க தண்ணி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா புலி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, யானைகள்லாம் வந்து வெளியில் வருது, ரோட்டுக்கு வருது. அங்கே கூட நிறைய விலங்குகள்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சப்போஸ் மான் எடுத்துக்கலாமே, மானை சிங்கமோ புலி அடித்து சாப்பிட்டு காத்து கொண்டு இருக்கு, எப்போ மாட்டோன்னு சொல்லிட்டு. மனிதன் வேட்டையாடுகிறான் அங்கே போயிட்டு உள்ள காட்டுக்குள்ளே போய். ஆனால் அதன் மத்தியிலும் கூட அந்த விலங்குகள் இன்று வாழவில்லையா? அப்போ நீங்கள் நான்
இன்னைக்கு சாதாரண ஒரு பிரச்சனையை பெருசா ஊதி பெருசாகிட்டு வாழ்க்கையை தொலைத்து போனவர்கள், துவண்டு போனவர்கள் எத்தனை பேர். அப்ப இன்னைக்கு அருமையான செய்தி, பிரச்சனைகள் இருக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? பவுலடிகளார் மிக அழகாய் சொல்கிறார், அந்த பிரச்சனைகள், அந்த கல்லடி, அந்த இறந்து போனார் என்று சொன்ன போது கூட சோர்ந்து போகவில்லை, அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நிறைய பேர் திருத்துதரை பயந்து போனார்கள். இந்த உயிர்த்த இயேசுடைய அனுபவத்தை தனதாக்கி கொண்டார். அதன் வழியாக ஆண்டவருடைய வல்லமை அவர் ஒரு செயலாற்று. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட அப்படியே கண்களை மூடுவோம். அழகான ஒரு பாடல், ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா. நீங்கள் நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் நாம் நினைத்திருக்கிற பல காரியங்கள், பைசா, புகழ், பெருமை, இதெல்லாம் நம்மளை ஒரு பெருசாக்கும் நினச்சிட்டு நம்ம வாழ்வையே இன்றைக்கி நம்ம துளைத்து போகிறோம். உயிர்த்த இயேசுடைய பிரசனம் நம் உள்ள இருக்கிறது, நம்மை ஆட்கொள்கிறது என்று நம்புகிற போது எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ துன்பங்கள், நோய்கள் வந்தான் அதை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை, சக்தியை ஆண்டவர் தருவார். நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் கண்களை மூடி சேர்ந்து பாடுவோம். பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, உம்மல் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. கரம்
பிரசன்னம் பிரசன்னம் நம்ம அனைவரும் கொடுத்து ஜெபிப்போம். உயிர்த்த இயேசுடைய அனுபவம் தான் திருத்தூருடைய மிகப்பெரிய ஒன்று சக்தியாக நாம் வாசிக்கேட்ட இன்றைய பவுலடிகளார் கூட பேச்சுக்கள் பேச்சுக்கள் அவமானங்கள் கல்லடிகள் அத்தனையும் கூட தாங்கிக் கொண்டு எதிர்கொண்டு அதை தவிடுபடி ஆக்கி அதையெல்லாம் மீண்டெழுந்து ஆண்டுடைய அச்செய்தி உலகம் எங்கும் அறிவித்தார். நம்ம கூட பல பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த உள்ளத்தை உடலை குடும்பத்தை அது எந்த பிரச்சனையாக இருந்தால் அதுவே பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க கேட்காதீங்க. அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்கள் பிரசன்னம் என் கூட இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள அனுபவிக்க அருள் வேண்டி மாண்பீர் கீதத்தை பாடி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே நம்முடைய திருவான நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடன் திருரத்தின் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பேருபலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. நம்மோடு என்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். அந்த VBS வகுப்புகளை நாம் துவங்கிட்டோம். நேற்றிலிருந்து
ஆல்மோஸ்ட் ஒரு 130 பிள்ளைகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் முதல் பெரிய வரை ரொம்ப அட்டகாசமாக போயிட்டு இருக்க. பிள்ளைகள் ரொம்ப ஆர்வத்தோடு இதில் கலந்து கொள்வதையும் பார்க்கும். நிறைய பாடல்கள், விளையாட்டுகள், பைபிள் பற்றிய பல கதைகள் எல்லாம் சொல்லி நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய போட்டிகள்லாம் வைத்திருக்கிறோம். பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் இதற்காக சிரமம் எடுத்து பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்க. காலை 8 மணிலேருந்து 11 மணி வரை இந்த வகுப்புகள் நடைபெறுகிறது. நல்ல உள்ளங்கள் சில பேர் ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க. ஸ்பான்சர் பண்ணுறோம், சில உணவுகள் கொடுக்குறோம், பழங்கள், ட்ரிங்க்ஸ்லாம். விருப்பம் போல கூட உதவி செய்யலாம். இன்றைக்கி நம்ம திங்கட்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரை இந்த பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்துக்கும் பரிசு அளித்து அவளை மகிழ்ச்சியூட்ட இருக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை அனுப்பாத பிள்ளைகளை கூட நீங்கள் அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினம் நம்ம வந்து மே மாதம், உங்களுக்கு தெரியும், மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை சொன்ன மாதிரி வணக்க மாதம் அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் மாலையில் அன்னையை நம்முடைய வெளியில் நோட்டீஸ் போல போட்டிருக்கேன். நம்முடைய பங்கெடுக்கிற பிரசிடியங்கள் அன்னையை இங்கு அழகுபடுத்தி அலங்கரித்து ஜெபமாலைகளை மிக அற்புதமாக தியானித்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு பல கருத்துக்களுக்காக உங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்துக்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். நற்கொடை ஆசிரோடு ஒவ்வொரு நாளும் நிறைய பெற இருக்கிறது. நாளைய தினம் நமக்கு வந்து முதல் நாள் உங்களுக்கு தெரியும், தொழிலாளர்களின் பாதுகாப்பான புனித யோசேப்புடைய விழாவை நாம் கொண்டாடும். எனவே வழக்கம் போல காலை திருப்பல் நடைபெறும். நாளைய தினம் யோசேப்பிற்கு ஒரு சின்ன தேர் எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். எனவே நான் சொல்லலை ஞாயிற்றுக்கிழமை, பட் இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். ஆகவே அதை சிறப்பிக்கிற அன்பியம் அந்த பிரசிடியம் அதை வழி நடத்துவார்கள். மாலை 6 மணிக்கு சிறப்பு ஜெபமாலையும் அன்னையுடைய அலங்கரிக்கப்பட்ட அன்னையுடைய இருக்கும். சூசேப்பருடைய தேரை நாம் உள்ள பவனியை அடுத்து வந்து சிறப்பு திருப்பலி நற்கருணை ஆசிரோடு நாளைய தினத்தை நாம் நிறைவு செய்வோம். இந்த மாதம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் மாலையில் திருப்பலி நடைபெறாது. மாறாக நான் சொன்ன அந்தந்த பிரசிடியங்கள் அதை சிறப்பிப்பார்கள். நீங்களும் கூட வந்து முடிந்த அளவு 1 மணி 6 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு அனைத்து நிகழ்வும் நடைபெறும். நாளை மட்டும் திருப்பலிலாம் இருக்கும். மற்ற முதல் வெள்ளிக்கிழமை, முதல் சனிக்கிழமை திருப்பலி நடைபெறும். மற்ற நாட்களில் நான் சொன்ன ஜெபமாலை, அதை பற்றிய சில மன்றாட்டுக்கள், நற்கருணை ஆராதனையோடு நாம் நிறைவேறும். எனவே அனைவருமாக வந்து கலந்து கொள்ள உங்களுடைய அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு கூட வெளியில் உங்களுக்கான அந்த கோதுமை பால் சில ஜான் அவருடைய குடும்பத்தில் கொடுக்குறாங்க. அதை பெற்றுக்கொள்ளுங்க. 2 விஷயம், சேர்லாம் தயவுசெய்து ஓரமாக போகணும், அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. நான் மீதுமே சொல்ல நம்ம உட்கார வச்சு நம்ம தான் போகணும். அதே மாதிரி அதை குடிக்கிற அந்த கிளாஸ் எல்லாம் ஒரு ஓரமாக போட்டு, நமது ஆலயம், நம்ம ஆலயத்தை நம்ம தான் சுத்தம், அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே போட்டு அதை இன்னொருத்தர் எடுத்து வைக்கிறதுக்கான வேலையை நம்ம செய்யக்கூடாது. முடிந்த அளவு ஒத்துழைப்பு. அதே மாதிரி வண்டியை நான் பல முறை சொன்ன, திரும்பி பாருங்கள், ஆலய முகப்பிலே வரிசை நேராக தான் நிறுத்துகிறாங்க. ஆலயத்துக்குள்ளே வரணும். நான் பல முறை சொல்வது, செவ்வாய்க்கிழமை பல இடங்கள் மக்கள் வராங்க, வண்டிகளை ஓரமாக அவங்க நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க, அங்கே தான் வண்டியை விடுவாங்க. தயவுசெய்து இதையெல்லாம் நம்ம சொல்லணும். இல்லை, நீங்களே முடிந்த அளவு நிறைய இடக்கு, பின்னாடி பக்கம் நிறைய இடக்கு நமக்கான பார்க்கிங் பிளேஸ் இருக்குது. எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். கடைசி பாடல், நான் எண்ணெய் தேய்க்கப்படும். Put
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.